ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு நம்ம பண்ண போகிறோங்க. அது எப்படி பண்ண போகிறோம்னா, ஸ்பெஷலாக மண் சட்டியில் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனியன் வந்து நல்ல பெரிய ஆனியனா ஒரு 3 ஆனியன் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கிறேங்க. ஒரு 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, நார்மல் சைஸில் இருக்க தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துருக்கேன். 9 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கல்பாசியும் அன்னாசி பூவும் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பட்டை, இஞ்சி பூண்டு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு, இந்த சமையலுக்கு தேவையான கல் உப்பு, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி கலருக்காக எடுத்துருக்கிறேன். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். சிக்கன் வந்து எப்படின்னா, ஒரு கோழி அப்படியே முழு கோழியா நாங்கள் வாங்கிட்டு தீயில வாட்டிட்டு கட் பண்ணி ஸ்கின்னோட தான் எடுத்திருக்கேங்க. இது வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா கரெக்டாக 1 கிலோவும் 200 கிராமும் இருந்துச்சு. அது நல்லா மஞ்சள் போட்டு கழுவி நீட்டாக எடுத்து வச்சிருக்கிறேங்க. சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்கிறதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. அரைச்சிடலாம். தனியா போடுறேங்க, சீரகம், பெருஞ்சீரகம் போடுறேன், வெந்தயம், வத்தல், மிளகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே ஒன்றாமே போட்டு வறுத்துடலாம். நல்ல வாசனையாக அந்த கொத்தமல்லி வாசனை, சீரகம் அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்குதுங்க. நார்மல் சட்டியில் வறுக்கிறதுக்கும் மண் சட்டியில் வறுக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? நல்லா வறுபட்டுச்சுங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலுக்கு வறுத்தோம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு நீங்கள் நல்லா அரைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மி இருந்தால் கூட நல்லா அந்த மசாலா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை அந்த மசால் கூட வச்சுட்டு நல்லா ஒரு தட்டி எடுத்துட்டு கோழி குழம்புல போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு. என்கிட்ட அம்மி கிடையாது, அதனால நான் இப்போ வந்து ஜாரில் தான் அரைக்கிறேங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக பவுடர் மாதிரி ஆயிட்டு இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து கடாயில் வந்து நம்ம போட போகிறதில்ல. மண் சட்டியில் என்ன பண்ணணும்னா, அந்த சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். அப்படியே நல்லா க்ளீனாக இது பண்ணி போட்டுருங்க. மசாலா அப்படியும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு அதை போட்டுக்கோங்க. மஞ்சள் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. கல் உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன்னா இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் போல் கடைசியாக வெங்காயம் கொஞ்சம் போல் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துடலாம். இதோட வெங்காயத்தை வந்து நம்ம பாதி வந்து வதக்கும் போது யூஸ் பண்ணிப்போம். இதில் கொஞ்சமாக அப்படி ஒரு கைப்பிடி எடுத்து இதில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேங்காயும் வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து போட்டுடலாம். இதோட சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கைட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நிறைய அதில் போட்டிருக்கோங்க. நீங்கள் நல்லா வீடியோ பார்த்து அது என்னென்ன போடணுன்னு கரெக்டாக போட்டுக்கோங்க. சரியா? எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லெண்ணெய் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அம்மி கிடையாது, அம்மி வாங்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு பட்டை சோம்பெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த மசாலா அப்படியே எடுத்து மண்சட்டியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு கறி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன், அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கேயே வந்துட்டு நல்லெண்ணெய் தான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் மசாலா இது பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டையை போட்டுடலாம். கல்பாசி, கொஞ்சம் அன்னாசி பூ, ரெண்டுமே போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் இருக்குது இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுடலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம்.
இந்த மண் சட்டி வாங்கி நீங்கள் குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக சட்டி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நாள் வந்து நம்ம வடிகஞ்சி இருக்கு இல்லையா, சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த கஞ்சி வந்து 3 நாள் அதில் ஊற்றி வச்சுட்டு நல்லா கழுவி வச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த காவி மேலே கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க. அதோட வந்து நம்ம சமையல் பண்ணக்கூடாதுங்க. குழந்தைங்களுக்குலாம் வயிறு வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. மண் சட்டியில் வந்து நம்ம என்ன சமையல் பண்ணாலுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டுருவோம். மஞ்சள் எதுவுமே நம்ம போட வேண்டாம். எல்லாமே நம்ம சிக்கனில் போட்டு கிளறிட்டோம் இல்லையா, மசாலோட சேர்த்து போட்டு கிளறிட்டோம். இது வதங்கின உடனே சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. ஒரு 1/2 hourக்கு கொஞ்சம் கூடவே வேக விடுங்க. அப்போதான் வந்து நல்லா வேகும். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க வேகத்துக்கு. நம்ம குக்கரில் வேற வைக்கல இல்லையா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1/2 hourக்கு மேலேயே கூட பார்த்து நீங்கள் வெந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஏன்னா சிக்கன் நல்லா 1/2 hour வேகணும் இல்லையா, கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். 1 கிலோ இருக்குது இல்லையா சிக்கன், வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இந்த அப்படி இலையை போட்டு மூடி வச்சிடலாம். இலை கொஞ்சம் நேரம் நீங்கள் போட்டால் போதும், ரொம்ப நேரம் போட வேணாம். இலை ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு அப்புறமா எடுத்துருங்க இலையை. சரியா? கொஞ்சம் லோவில் வச்சிடலாம். ஒரு 1/2 hourக்கு மேலேயே வந்து நல்லா வேகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 15 minutes ஆகிட்டங்க. ஒரு தடவை குழம்பு வந்து கிளறி விட்டுடலாம். இது குழம்புல வந்து அடிக்கடி வந்து கரண்டி போடக்கூடாதுங்க. ஒரு 2 times தான் வந்து கிளறி விடணும். அதுக்கு மேலே சும்மா கிளறினீங்கன்னா குழம்பு வந்து அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்காது. ஒரு 2 times கிளறி விடுங்க போதும். 1/2 hourக்கு மேலேயே ஆயிட்டுங்க. இப்போது நல்லா கறி வெந்திருக்கும். நல்லா கிளறிடலாம். அந்த நாட்டு கோழிக்கும் வறுத்தரைச்ச மசாலுக்கும் நல்லெண்ணெய் விட்டு கிளறினதுக்கும் இந்த மண் சட்டியில் கொதிக்க வச்சதுக்கும் செம்ம வாசனை. பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பாடை போட்டுற வேண்டியதுதான். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகி